விடாமுயற்சி 4-8 காலையில எந்திரிச்சோன்னே என்கிட்டயே நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். நம்மளோட மோட்டிவேஷன் வேற யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நான் முழுமையா நம்புறேன். நீங்களும் டவுன்ஃபால்ல இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட முடிஞ்ச அளவு எவ்வளவு பேச முடியுமோ அவ்வளவு பேசுங்க. நான் பேசி முடிச்சுட்டு வீட்டுல பால் வாங்கிட்டு வர சொன்னாங்க. நானும் கடைக்கு போயிட்டு பால் வாங்கிட்டு எடுத்துட்டு வந்தேன். பாலை காய விடா அப்படின்னாங்க. பாலை காய வச்சுட்டு அப்புறமேட்டு தண்ணி பிடிக்கலாம் போயிட்டு சின்னதா ஒரு கேம் விளையாண்டு தண்ணி குடிச்சு முடிச்சுட்டு அப்புறமேட்டு டீ வைக்க ஆரம்பிச்சிட்டேன். டீ வைக்கிறப்ப சும்மா இருக்காம பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். ஃப்ரீ டைம்ல நீங்களும் ஆடுங்க, உங்களோட ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ரைட்டிங் செஷன் ஆரம்பிச்சிட்டேன். இந்த டைம் நான் எப்படி ரைட்டிங் பண்றேன் சொல்லாம நீங்க எப்படி ரைட்டிங் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் ரைட்டிங். நீங்க எழுதுற கேரக்டர்ஸோட எமோஷன்ஸை நீங்களே பிலீவ் பண்ணி நடிச்சு பார்த்து அதுக்கப்புறம் டயலாக்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் எழுதுறப்ப ரொம்ப இம்பாக்டா இருக்கும். இல்ல அப்படின்னா ஹெட்செட்ல ஏதோ ஒன்று பாட்காஸ்ட் போட்டுட்டு நீங்க பாட்டு உட்காந்து எழுத ஆரம்பிச்சிருங்க. மனசுல அந்த டயலாக்ஸ் ஆக்ஷன்ஸை சொல்லிட்டு எழுதுங்க, வெளியே சொல்லாதீங்க. அதுக்கப்புறம் தேர்ட் ரெக்கார்ட் ரைட்டிங், அதாவது வாய்ஸ் நோட்டாவோ இல்ல ரெக்கார்டிங்காவோ உங்களோட டயலாக் அண்ட் ஆக்ஷன்ஸை சொல்லி வச்சுட்டு அப்புறமேட்டு நோட்டு மேனா எடுத்து ஃபில்டர் பண்ணி எழுதி வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. இது நான் பர்சனலா யூஸ் பண்றது. ஃபைனலி யுவர் மெத்தட். உங்களுக்கு என்ன மெத்தட் பிடிச்சிருக்கோ அதை எடுத்து பண்ணுங்க. இதையும் தாண்டி நிறைய இருக்கு, எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் லேர்னிங் பண்ண முடியும். லேர்னிங் பண்ணா மட்டும்தான் க்ரூமிங் ஆக முடியும். க்ரூமிங் ஆனாதான் நீங்க பண்ண நினைக்கிற குட்ங்கிற விஷயத்த அச்சீவ் பண்ண முடியும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எங்க பட்டறைக்கு போயிட்டு தண்ணி எடுத்து கொடுத்துட்டு எங்க அப்பாவுக்கு ஆஞ்சநேயர் வேஷம் போட ஆரம்பிச்சிட்டேன். எஸ், ஆமா, எங்க அப்பா கோயில் ஆஞ்சநேயர் வேஷம் போட்டு அதுல வர அமௌண்ட் எடுத்து குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணிருக்காரு. உலகத்தை பொறுத்தவரை அவர் ஹீரோ. பட் அவருக்கு என்ன பொறுத்தவரையும் ஒரு கிறுக்கன். ஏன்னா அவருக்கு சினிமா மேல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா அவரு 5 வருஷமா போய் கஷ்டப்பட்டு வந்த போர்சன். அதனால இது வேணாண்டான்னு எவ்வளவோ தடுத்தாரு. நான் அதை மீறி நான் இப்போ வரையுமே ட்ரை பண்றேன். ஒரு நாள் அவர்கிட்ட நான் பேசுவேன். அதுக்கான முயற்சியில தான் நான் இப்போ இருக்கேன். நைட்டு ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஒர்க் ஷாப் செஷனை முடிச்சுட்டு ஃபியூ இன்ட்ரெஸ்ட் டிஎம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் துரோகம்ங்கிற மூவியை நைட்டு பார்த்து தூங்கிட்டேன். விடாமுயற்சி விட்டுற வேணாம்.